அப்ப என்ன சொன்னேன், தீன்ல எதெல்லாம் ஓட்டையாச்சோ சுஹபத் இல்லாததால் ஓட்டையாச்சு. தீன்ல விளையுமா விளையினா என்ன தானே ஓட்ட செல் தீனுக்குள்ளால வந்ததெல்லாம் எதால வந்துச்சு, சுஹபத் இல்லாததால வந்துச்சு. சுஹபத்துக்குரிய ஒரு ஜமாத் இல்லை. அது அதுல பெரிய குறைபாடு விளங்குற சிலம் இல்லை, பெரிய குறைபாடு விளங்குற இல்லையா, விளங்குற. நான் சொன்னேன் சுஹபத்துக்குரிய ஆட்கள் இல்லை, ரிஜால்கள் இல்லை. ரிஜாலும் லா துல்ஹிஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அப்படி ஆட்கள் இல்லை. விளையினா யாருக்கு அல்லாஹ் அல்லாஹ்னு மட்டும் ஆள்ற சிபாத்தியோ அப்படி ஆட்கள் இல்லை. யார்ட பின்னால நாங்க போக என்று அப்படி ஒரு ஆட்கள் இல்லை. அப்படியான காலியா வைத்து ஸ்ரீலங்கா. இப்ப இவ்வளோ இந்தியால பிரச்சனை, அடி புடி எல்லா ஜாதியும் நடக்க என்ன யார் ஈகிறாங்க? அதுக்குரிய ரிஜால்கள் ஈகிற மனுஷன் அவங்கள விட தயாரும் இல்லை. இந்த பறக்கத்தை எடுக்கிற இல்லாம போனேன், எது இல்லாம பறக்கத்தை எடுக்கிற சாலிஹான மக்கள்கிட்ட எதுல இருந்து, ஆசார்கள்ல இருந்து பறக்கத்தை எடுக்கிற இல்லாம போக பெய்துதான் முதலாவது அழிச்சதாக தான். யஹூதியல் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல கபரை வச்சுக்கிற இஸ்ரேல்ல தான் இருக்கிற தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல கபர். அப்துல்லாஹ் இஸ்ரேல்ல தான் இருக்கிற தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல கபர். யஹூதியலுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் விரோதி தானே. லுஐன அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மர்யம் ذلك بما عصوا وكانوا يعتدون. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல விரோதிகள் யாரு? யஹூதிகள். ஆனா யஹூதிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல கபரை வச்சுக்கிற. ஆனா சவுதியில யார்ட கபரையும் வச்சில, போ எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு நபி அலைஹிஸ்ஸலாத்துல கபரை இடிக்க பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கபரை தரமட்டமாக்கி அடையாளம் இல்லாம பார்த்தேன். இன்னும் சிலவங்க ஃபத்வா கொடுத்தா இந்த கபரை வந்து மஸ்ஜித்ல இருந்து வெளியே கொண்டு போகணும். எப்படிக்கும் அப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் ஜனாஸா தூக்கவா நடக்கலையா? நடக்கல தெரியா துணியா தெரியும் அவங்களுக்கு. அதான் வேற ஒன்றும் இல்லை, விஷயம் தெரியா. கபரை மஸ்ஜித்ல இருந்து வெளியே கொண்டு போகணும் ஃபத்வா கொடுத்த. இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய ஆட்கள் மதிக்கிற ஆட்கள், லேசான ஆட்கள் இல்லை. என்ன நடந்துன்னா என்னது, இந்த ஆசார்கள் இருந்து இந்த என்ன யார் மூலமா அல்லாஹ்ட நெருக்கத்தை அடையலுமோ அப்படியான மக்களுடைய என்ன அடிச்சுவடுகள் துணியால பேலன்ஸ் செய்கிற, அதுகள்ல மக்களை வெறுப்ப உண்டாக்கின. அதுக்கு பிறகு நல்லடியார்கள் இருந்து வெறுப்பு உண்டாக்கின. அதுக்கு பிறகு உலமாக்கள்ல வெறுப்பு உண்டாக்கின. உண்டாக்கி 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 ஒவ்வொருத்தருக்கும் ரீட் பண்ண சொன்ன, சர்ச் பண்ண சொன்ன. எங்க வந்து நீண்ட சர்ச் இஸ்லாம்ல வந்து நீண்ட அவனவனுக்கு மண்டைக்கு படுறதுதான் இஸ்லாம், அவனவனுக்கு படுறதுதான் தீன். நாங்க எல்லா சட்டத்தையும் சரியா செய்யறேன். சட்டம் சரியா செய்யறதல்ல இந்த மார்க்கம். சட்டம் சரியா செய்யறத மார்க்கம் இல்ல. எந்த தரீக்கால, எந்த வழிமுறையில, எந்த சபீல்ல உலக வரலாறுல முஸ்லிம்கள் அல்லாஹ் அடைஞ்சாங்களோ அந்த வழிமுறையை விடாமல் பற்றி பிடித்தல் என்றொண்டிகிறது. ஒன்று சபீலுல் முஃமினீன், அடுத்தது சபீலுல் முஜ்ரிமீன். குர்ஆன்ல ரெண்டு சபீலும் சொல்லப்படுது. இல்லையா? சபீலுல் முஃமினீன் விட்டா எது பேலன்ஸ் ஆற? சபீலுல் முஜ்ரிமீன் பேலன்ஸ் ஆற. இது தனி பாடமா? இது வந்து வரும் எதுல? தாகூத்துகள பாடத்துல வரும்.
அப்ப தீன் நடத்தப்படுற முறை இது முன்னால போன மக்களை இல்லாட்டி முன்னுக்குள்ள தொபக்காண்டா சஹாபாக்களோட வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் உள்ள சிகார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு மௌத்தாகல அந்த புள்ளைகளுக்கு எத்தனை வயசு? 10 வயசு 12 வயசு. ஆனா சஹாபி இவங்க யார்கிட்ட படிச்சாங்க தீன? பெரிய பெரிய சஹாபாக்கள் கிட்ட. அவங்கள பார்த்து இவங்க ஒரு ஒரு ஸ்லூபுக்குள்ளால வந்தாங்க, ஒரு முறைக்குள்ளால வந்தாங்க, ஒரு வழியில வந்தாங்க. இப்ப அந்த சஹாபாக்களோட வாழ்ற யாரு? தாபீன்கள் வாழ்ற. இப்ப இந்த தாபீன்கள் யார மாதிரி யாரு? அந்த சஹாபாக்கள் மாதிரி யாரு? ஹிஜ்ரி 30ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க சஹாபாக்களை கண்டிருந்தா பைத்தியக்காரன்னு சொல்லிப்பீங்க. எத்தனை இது? ஹிஜ்ரி 30ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தாபீன்களை பார்த்து சொன்னாங்க, என்ன சஹாபாக்களை கண்டா நீங்க பைத்தியக்காரன்னு சொல்லிப்பீங்க. அது அன்றைக்கே மாற்றத்தை கண்டாங்க சஹாபாக்கள். அப்ப இன்னைக்கு அது 30, இது 1400 போடும். இன்னைக்கு சோபத் இல்லாம இந்த எப்படி மூக்கணம் கவுடு இல்லாத இஸ்லாம். தீன் இஸ்லாம் என்றா அர்த்தமே தெரியாது. இஸ்லாம் மனுஷன் கையில பயம் பண்ணி திரியிற, பயம் கொட்டுற, என்னத்தை பேசி முடிக்கிற, என்ன பேசினா அவருக்கே தெரியா, யாருக்கு பேசினாலுக்கே தெரியா. நீங்க என்ன மெசேஜ உம்மத்துக்கு செல்ல வந்த, அதுல நோக்கம் என்ன, அதால அவர் அடைவு ஒண்டிக்குமே, அதுல அடைவு என்ன என்று கேட்டு பார்த்தா அவர் யார்டையோ ப்ரொஜெக்டுக்கு வேலை செஞ்சுட்டு போறேன். மிம்பர்ல ஒத்தொத்த ப்ரொஜெக்ட் கொடுத்து வச்சுக்கிற, யார்டையோ ப்ரொஜெக்ட் ஒன்றை கொண்டு அப்துல்லா மலை சொல்லுங்களே. அவங்களுக்கு தாவத் கொடுத்துட்டு போற. இதுதான் சொன்னாங்க நபி அலைஹிஸ் ஸலாம், துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம். பேசிட்டு போற. அப்ப ஒத்தொத்தர் ஏட பீட சீட ப்ராஜெக்ட் பேசுற இடம் இல்ல. யார்ட ப்ராஜெக்ட் இது? தஅல்லுக், எல்லா இணைப்புகளை கொண்டு அல்லாஹ்வோட சேர்க்கிற ப்ராஜெக்ட் இது. அப்ப அல்லாஹ் பொருந்தி கொள்ற வழியில இருக்கணும். நான் ஏன் அவளும் அந்த இடத்துக்கு வரணும். இல்ல என்ன நடக்கும்? அப்படித்தான் இங்க எல்லா வேலையும். சரி, அப்ப சோபத்துன்றது இன்னும் கொஞ்சம் பின்னுக்கால பேசப்படும். அப்ப நகர்வு, தீனுடைய நகர்வு நல்லடியார்களால நகர்ந்துச்சு. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுவோம் சொர்க்கவாதிகள் தானே. அப்ப தாபீன்கள் தபா தாபீன்களுக்குள்ளால ஹிஜ்ரி 300க்குள்ளால அல்லாஹ் தஆலா இந்த தீன்ல நம்பகரமான ஆட்களால வாங்க வேண்டிய வேலையெல்லாம் வாங்கினான்.